மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. உயர்கல்வியில் தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலம் என முதலமைச்சர் பெருமிதம். எந்த அளவுக்கு மழை பெய்தாலும் சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. வங்கக்கடலில் உருவானது மோந்தா புயல். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை. தெருநாய்கள் தொடர்பான வழக்கு. அனைத்து மாநில தலைமை செயலாளர்களும் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதல். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. நாட்டின் வளர்ச்சிக்காக திமுகவும் காங்கிரசும் ஒரே அணியில் பயணித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜா சொக்கரின் இல்ல திருமணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வைத்தார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டு நலன் கருதி திமுகவும் காங்கிரசும் தற்பொழுது ஒரே அணியில் பயணித்து வருவதாக, திமுக காங்கிரஸ் உறவு அரசியல் உறவாக மட்டுமல்லாமல் கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவின் குரலாக எதிரொலிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக தெரிவித்தார். எவ்வளவு மழை பெய்தாலும் அதனை சமாளிக்கும் அளவுக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடசென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தொடர்ந்து வியாசர்பாடி கால்வாயில் தூர்வாரும் பணிகளையும், கேப்டன் காட்டன் கால்வாயில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் K.N. நேரு, மேயர் பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர், வடசென்னையில் 18 கால்வாய்கள், 13 குளங்கள் தூர்வாரப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தெரிவிக்கும் புகார்கள், கோரிக்கைகள் குறித்து உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மோந்தா புயலாக மாறியது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மோந்தா புயலாக வலுவடைந்தது. புயல் தற்பொழுது சென்னைக்கு கிழக்கே 600 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகே தீவிர புயலாக நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் 26 மாநில தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தெருநாய்களின் தொல்லை குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. அத்துடன் இது தொடர்பாக தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்ட 4 மனுக்களும் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் உள்ள இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற நீதிபதிகள் அமர்வு முடிவு செய்தது. மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் வழக்கில் ஒரு தரப்பாக சேர்த்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தெருநாய்கள் தொடர்பான வழக்கு இன்று நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததற்கான விளக்கத்தை அளிக்க தமிழ்நாடு உட்பட 26 மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கும் வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்தனர்.
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே இந்த மாத தொடக்கம் முதலே மோதல் நீடித்து வருகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தாலிபான் படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நேற்று முன்தினம் 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பதற்றத்தை குறைப்பது, எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதற்கிடையே இரு தரப்பினர் இடையே மோதலும் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த மோதல்களில் 5 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த 2 நாட்களில் ஆப்கானிஸ்தானிலிருந்து கடக்க முயன்ற 25 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் இரு நாட்டு எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுப்பிரமணியர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சோளிங்கரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 66ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மயில் வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கண்ணகி நகரில் இருந்து சென்று ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் தனது இலக்கு என தங்கம் வென்ற கபடி வீராங்கனை கார்த்திகா தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா தங்கம் வென்று அசத்தினார். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய கார்த்திகாவிற்கு தாம்பரம் காவல்துறை மற்றும் கண்ணகி நகர் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ், தாம்பரம் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கார்த்திகாவிற்கு பூங்கொத்து வழங்கியும் மாலை, கிரீடம், பொன்னாடைகள் அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். இதனை அடுத்து கபடி வீராங்கனை கார்த்திகா குதிரைகள் பூட்டிய சாராட்டு வண்டியில் ஊர்வலமாக கண்ணகி நகர் முழுவதும் அழைத்து செல்லப்பட்டார். அப்போது வழிநெடுகிலும் கண்ணகி நகர் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் கொடுத்தும் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திகா, கண்ணகி நகரில் இருந்து சென்று ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் தனது இலக்கு என தெரிவித்தார். சிஎம் சாரோ எங்களை அங்க கூப்பிட்டு எங்களுக்கு 25 லட்சம் கேஷ் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஊக்கத்தொகையா இருந்தது. இன்னும் கண்ணகி நகர்ல என்னென்ன குறையா இருக்கு, ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன தேவையா இருக்கு, அது எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வேலை, அரசு வேலையும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. வீடு இது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்து ஒலிம்பிக்ல கபடி வருது சார், அதுல பர்ஃபார்ம் பண்ணி நம்ம கண்ணகி நகர்ல இருந்து ஒலிம்பிக்ல மெடல் பண்ணோம் சார். அதான் என்னோட கோல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தோல் கழிவு சேமிப்பு கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆம்பூர் அடுத்த பாங்கிஷாப் பகுதியை சேர்ந்த அக்பர் பாஷா என்பவர் தோல் கழிவுகள் சேமிப்பு கிடங்கு நடத்தி வருகிறார். விடுமுறை காரணமாக சேமிப்பு கிடங்கு மூடியிருந்த நிலையில் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக கிடங்கில் இருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தோல் கழிவுகள் எரிந்து சாம்பலானது. மேலும் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அரசு மாணவியர் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் அருணா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட மருதன்கோன் விடுதி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு கல்லூரி மாணவியர் தங்கும் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் அருணா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விடுதி முறையான பராமரிப்பின்றி இருப்பதை கண்ட மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்த பணியாளர்களை சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். மாவட்ட ஆட்சியரின் இந்த திடீர் ஆய்வு காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்து வருகிறது. இந்நிலையில் படிப்படியாக உயர்ந்து வரும் தங்க விலையில் இன்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 11,450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 91,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். மாவட்ட ஆட்சியர் வாசிக்க, அதனைத் தொடர்ந்து அனைத்து துறை அரசு அலுவலர்களும் ஊழல் ஒழிப்பு உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 1340வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தன. இதனால் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா அதிரடி தாக்குதல் நடத்தியது. தலைநகர் கீவ் மற்றும் டினிபிரோ பெட்ரோசோவ் நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. உயர்கல்வியில் தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலம் என முதலமைச்சர் பெருமிதம். எந்த அளவுக்கு மழை பெய்தாலும் சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. வங்கக்கடலில் உருவானது மோந்தா புயல். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை. தெருநாய்கள் தொடர்பான வழக்கு. அனைத்து மாநில தலைமை செயலாளர்களும் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதல். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.